ஒரு நாள் இரவு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தேன். அழைப்பு மணியோசை கேட்டு எழுந்து கதவருகே சென்று கதவை திறந்தேன். எதிர் வீட்டு பார்வதி. பார்வதிக்கு வயது 40 இருக்கும். ஆனால் 40 என்று சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல உடற்கட்டு. அவளை வர்ணிக்க இது நேரமல்ல. காரணம் அவளின் முகத்தில் ஒரு சோகம், மேனியில் ஒரு பதற்றம். வாங்க, என்னங்க இந்த நேரத்துல என்றேன். அவள் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். என் கணவர்க்கு 1 மணி நேரமா நெஞ்சுவலி. ரொம்பவும் கஷ்டப்படுறார். உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும். கார் டிரைவர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு கார் ஓட்டத் தெரியுமே. அவசரமா சென்னைக்கு செல்ல வேண்டும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்றாள். அவர்களிடம் மாருதி ஜென் உள்ளது. தற்போது டிரைவர் இல்லை. சரியென்று உதவ முடிவெடுத்தேன். காரை டிரைவ் பண்ணும் சாக்கில் பார்வதியை டிரைவ் பண்ணும் சூழல் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. சரிங்க, போய் ரெடி பண்ணுங்க, 2 நிமிஷத்துல வந்துடறேன் என்று சொல்லி உடனே பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு ரெடியானேன். பார்வதி வீட்டுக்கு சென்றேன். பார்வதியும் ரெடியாக இருந்தாள். அவள் கணவன் சோபாவில் அமர்ந்திருந்தார். பார்வதியை அழைத்து அவளின் 2 கைகளையும் என் 2 கைகளினால் இறுகப் பற்றி அவரின் முதுகு பக்கம் கொண்டு சென்று அவரை அலாக்காக தூக்கிச் சென்று காரினுள் அமர வைத்தேன். பார்வதியையும் கணவரின் அருகில் அமரச் செய்து நான் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஓட்டினேன். பார்வதியோ கண்கள் கலங்கியபடியே வந்தாள். கார் 100-120 வேகத்தில் பறந்தது. பார்வதியோ, ஏங்க கொஞ்சம் மெதுவாவே ஓட்டுங்க என்றாள். இந்த வேகத்தில் கார் ஓட்டுவதற்கே இப்படி சொல்கின்றவள் அவள் மாம்பழம் பற்றி விட்டு டிரைவ் செய்யும்போது என்னமாய் கத்துவாளோ கதறுவாளோ என்றெண்ணியது என் மனம். வேகமாக பறந்த கார் மருத்துவமனையின் முன் நின்றது. ஸ்ட்ரெச்சர் வந்தது. பார்வதியின் கணவரை டாக்டர்கள் பரிசோதித்து ஐசிசி யூனிட்டில் சேர்த்தனர். பார்வதிக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகளும் கூறினர். நேரத்திற்குள் வந்துவிட்டதாகவும் கூறினர். இருப்பினும் 3 மணி நேரம் கடந்த பிறகுதான் தெளிவான நிலை தெரியும் என்றும் கூறியது கேட்ட பார்வதி மேலும் அழ ஆரம்பித்து விட்டாள். நான் அவளை தேற்ற பெரும்பாடு பட வேண்டியதாயிற்று. டாக்டர்களோ எங்களை வெளியில் அமரச் சொல்லி விட்டனர். நான் முன்னால் ஓரடி எடுத்து வைத்தேன். பார்வதி என் தோளின் மேல் தலை வைத்து தேம்ப ஆரம்பித்து விட்டாள். நான் அவளின் தோளை ஆதரவாக பற்றி, இதோ பாருங்க, இப்பதான் நீங்க தைரியமாய் பயமாய் இருக்கணும். அழாதீங்க, அவருக்கு ஒன்னும் ஆகாது என்றேன். அவளின் இடைதனை இறுக பற்றி கைத்தாங்கலாக நடந்து வந்து காருக்குள் அமர வைத்தேன். நடந்து வரும்போது நடைக்கேற்ப அவளின் இடையை அழுத்தி விட்டு வந்தேன். இதில் என் எண்ணத்தை வெளிப்படுத்தியதாகவே எண்ணினேன். அவளின் அருகில் நானும் அமர்ந்து கொண்டேன். காரின் இருக்கை மீது சாய்ந்து கொண்டிருந்த பார்வதி திடீரென என் கால்முட்டி மீது தன் மாம்பழம் அழுந்த குனிந்து கொண்டாள். எனக்கோ சங்கடமாக போனது. இருந்தாலும் நானும் அவளின் முதுகை அன்போடு ஆதரவாக மென்மையாக தடவினேன். இங்க பாருங்க, தைரியமா இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்றேன். எனக்கோ பார்வதியை இவ்வளவு அருகில் நெருக்கத்தில் அமர வைத்து பார்த்து கொண்டிருக்கையில் என் தம்பி நட்டுக்கொள்ள ஆரம்பித்தது. பார்வதியோ என் தம்பியை நன்றாக அழுத்திக் கொண்டிருந்ததாள். இப்படியே சிறிது நேரம் கழிந்தது. மீண்டும் டாக்டரை காண வேண்டும் என்றாள். டாக்டரை கண்டு அவரின் நிலை கேட்டோம். இப்போதுதான் டாக்டர் நன்றாக, திருப்தியாக, தெளிவாக அவருக்கு ஆபத்து ஒன்றுமில்லை, ஆபத்தான கட்டத்தை கடந்துவிட்டார் என்றார். பார்வதியின் முகத்தில் சந்தோஷ அலை ஓடியது. 1 வாரகாலம் மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருந்தாள் பார்வதி. இடையில் 2 நாள் நானும் நலம் விசாரித்தேன். அன்று மாலை அவரை பற்றி விசாரிக்க அவளின் வீட்டிற்குச் சென்றேன். வாங்க வாங்க என்று முகம் மலர வரவேற்றாள் பார்வதி. என்னங்க அவர் எப்படி இருக்கிறார் என கேட்டுக்கொண்டே ஹாலில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்தேன். அவர் நன்றாக உள்ளார். இன்று காலைதான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தேன். அன்று மட்டும் நீங்கள் வந்திருக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையே நிலைதடுமாறியிருக்கும்.
அதற்கு எப்படி நன்றி கூறுவதென்றே தெரியவில்லை. அன்னிக்கு நீங்க கார் டிரை பண்ணினத நினைச்சா இப்பவும் பகிருங்குது என்றாள் பார்வதி. அதுதாங்க என்னோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க இப்பதான் சான்ஸ் கொடுத்தீங்க, டிரை பண்ணினேன். வேற ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு முழு திருப்பி கிடைக்கிற மாதிரி டிரை பண்ணி காட்டுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லீங்க, நான் நல்லா டிரை பண்ணுவேன்னு தான் சொல்ல வந்தேன். அது சரி, டாக்டர் என்ன சொன்னார் என்றேன். நிறையவே சொல்லியிருக்கார். டென்ஷன் ஆகக்கூடாது, வாக்கிங் போகணும், மருந்து மாத்திரைகளை தவறாது போட்டுக்கிடணும் என்றாள் பார்வதி. நான் இவ்வளவுதானா? முக்கியமா ஒன்னு சொல்லியிருப்பாரே என்றேன். என்னங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒன்னும் இல்லீங்க. சரி, டாக்டர் சொல்லியிருந்தாலும் சொல்லாம மறந்திருந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க. கிட்ட வந்து உட்காருங்க என்றேன். பார்வதி மிக அருகில் அமர்ந்தாள். மனதை மயக்கும் ஒரு நறுமணம் என் மூக்கை துளைத்தது. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மேட்டர் கொள்வதை தவிர்க்க வேண்டும். இதை டாக்டர் சொல்லவில்லையா? இல்லை என்றாலும் தெரிந்து கொள்ளுங்கள் என்றேன். ஆமாம், டாக்டர் சொன்னாருங்க. அதை எப்படி உங்க கிட்ட சொல்றதுன்னு சொல்லாம விட்டுட்டேன் என்றாள் பார்வதி. கவலைப்படாதீங்க, எதுக்கும் நான் இருக்கேன். உங்களுக்கு உதவிட நான் எப்போதும் மகிழ்வோடு தயாராயிருப்பேன் என்று கூறிக்கொண்டே பார்வதியின் கைகளை பிடித்தேன். அவள் கைகளை தள்ளிவிடவில்லை, மாறாக கைகளை இறுக்கி பிடித்தாள். என் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். ஆஸ்பத்திரியில் டாக்டர் கணவர் மேட்டர் கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னவுடனே நான் மிகவும் அதிர்ந்து போனேன். அவருக்கோ மேட்டர் கொள்ள முடியாது, நானோ மேட்டர் கொள்ளாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மேட்டருக்கு ஆசை கொண்டவள் நான். ஆனால் ஆஸ்பத்திரியில் அன்று நீங்கள் என் இடுப்பை அழுத்தி நடந்ததை நினைத்து நான் ஆறுதல் அடைந்தேன். எப்படியும் நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என நம்பினேன். ஆனால் எப்படி ஆரம்பிப்பது என்றுதான் குழம்பினேன். நீங்களே ஆரம்பித்து விட்டீர்கள். நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டே என் தண்டை பிடித்துக் கொண்டார்.